Hello and welcome to Fire and Ice. நம்ம வீட்ல எந்த ஒரு அக்கேஷனா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு பார்த்தோம்னா அது ரவா கேசரி தான். ரவா கேசரி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியா இருந்தாலும் சில சமயங்கள்ல பெர்ஃபெக்ட்டா வர்றது கிடையாது. இந்த வீடியோல நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு கப் பைனாப்பிளை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமா முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம லோ ஃப்ளேம்ல வறுக்கணும். இதோட 3 ஏலக்காயும் ஆட் பண்றேன். திராட்சை நல்லா உப்பி வந்ததும் இதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். நம்ம முந்திரி வறுத்த அதே பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கப் ரவையும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்துக்கலாம். ரவை வறுக்கும் போது நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ரவையோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது. அதே சமயத்துல ரவையில இருந்து அந்த அரோமா வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதும் அதை வேறொரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கேசரி செய்யறதுக்காக 2 கப் தண்ணி ஆட் பண்றேன். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பைனாப்பிளோட ஜூஸ் 1 கப் ஆட் பண்றேன். இப்போ இதுல கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்வீட்னஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக இதுல நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்றேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சு வரும்போது அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை இதுல ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம அடுப்பை சிம்ல வைக்கிறோம்னா அப்பதான் கட்டி வந்து அதிகமா வராம இருக்கும். ரவை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க, எல்லா தண்ணியும் ரவை உறிஞ்சிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்றேன். திரும்பவும் இது கெட்டியா ஆயிடும். இதுல நான் 50 ml எண்ணெய், 50 ml நெய்யில பாதி நெய் மட்டும் இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றேன். வெறும் நெய்யை மட்டும் ஊத்தி செஞ்சோம்னா நம்ம சாப்பிடும் போது திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால எண்ணெயும் சேர்த்து நம்ம கேசரி செய்யணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதுல நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைனாப்பிளை வச்சு ஹல்வா எப்படி பண்றதுன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நான் யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட்ஸோட லிஸ்டையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாத பைனாப்பிள் கேசரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நான் ஈஸியான மெத்தட்ல செய்யற சூப்பரான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Fire and Ice.